السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله لا يخلف الميعاد صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் ரமலானுடைய முதல் 10 நிறைவு செய்து இரண்டாவது 10 நாம் துவங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே யாருக்கு இறைவனுடைய மக்ஃபிரத் கிடைக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். இந்த ரமலான் மாதத்திலே யாருக்கு இறைவனுடைய மக்ஃபிரத் கிடைக்கவில்லையோ அவர்கள் பாக்கியமற்றவர்கள். எனவே இந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து இறைவனுடைய மக்ஃபிரத்தை பெறக்கூடியவர்களாகவும், அதே போல இந்த ரமலானுடைய பிந்திய நாட்கள் என்பது அதிகமாக நாம் அமல் செய்வதற்கான நாட்கள். அதிலே அதிகமான அமல்கள் செய்து இறைவனுடைய பொருத்தத்தையும் அவருடைய மக்ஃபிரத்தையும் பெறக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பல்வேறு இடங்களில் இந்த வாக்குறுதியை பற்றி சொல்லி காட்டுகிறான். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நான் அல்லாஹ் தஆலா வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்பதாக இறைவன் தன் திருமறையிலே பல்வேறு இடங்களில் இந்த வாக்குறுதியை குறித்து சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது அதற்குரிய ஒரு முக்கியத்துவம் இல்லாத, அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காத ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாக்கை மீறுவது என்பது ஈமானுக்கும் மனித தன்மைக்குமே எதிரான ஒரு செயல் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு வாக்கு கொடுத்தால் அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய சக்திக்கு எது முடியுமோ அதைத்தான் நாம் வாக்காக சொல்ல வேண்டும். அப்படி எதை சொன்னோமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். காரணம், வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஈமானுடைய பண்புகள் ஒன்றாக இருக்கிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஒரு 3 நபர்கள் ஒரு இளைஞரை இழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்து அதற்கு உமர் ரலியல்லாஹு முன்னால் நிறுத்திவிட்டு சொல்கிறார்கள், லகத் கத்தல அபானா, இவர் எங்களுடைய தந்தையை கொலை செய்து விட்டார், எனவே இவருடைய விஷயத்தை நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த மூவரும் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இவர்கள் சொல்வது உண்மையா? அவருடைய தந்தையை நீங்கள் கொலை செய்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், அவருடைய தந்தையை நான் கொலை செய்து விட்டேன் என்பதாக அவரும் ஒப்புக்கொள்கிறார். ஏன், எதற்காக என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தேன், அப்பொழுது என்னுடைய ஒட்டகம் பக்கத்து தோட்டத்திலே சென்று விட்டது, எனவே அதை விரட்டுவதற்காக ஒரு கல்லை கொண்டு எறிந்தேன், அந்த கல் தவறுதலாக அவர் தந்தையின் மேல்பட்டு அவர் இறந்து விட்டார் என்பதாக இவர் அந்த செய்தி அங்கே பதிவு செய்கிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் செய்த குற்றம் இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டதால் உங்கள் மீது ஹத்து நிறைவேற்றப்படும், அதாவது கொலைக்கு பகரம் கொலை, எனவே உங்கள் மீது ஹத்து நிறைவேற்றப்படும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இப்பொழுது அவர் கேட்கிறார், அம்ஹில்னி ஸலாஸத ஐயாம், என் மீது ஹத்தை நிறைவேற்றுங்கள், ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு 3 நாட்கள் நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்பதாக அவர் கேட்கிறார். காரணம், என்னுடைய தந்தை இப்போதான் சமீபத்தில் இறந்தார், அவர் தரக்கல் கன்ஸ, அவர் எங்களுக்கு சில பொக்கிஷங்களை விட்டு சென்றிருக்கிறார், எனக்கும் குடும்பம் இருக்கிறது, என் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஹக்கை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்காக ஒரு 3 நாட்கள் நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்பதாக அந்த நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீ யார் என்றே தெரியாது, அறிமுகம் இல்லாத வெளியூர் நபராக இருக்கிறாய், உங்களை நம்பி நான் எப்படி அனுப்புவது, நீங்கள் சென்றால் திரும்பி வருவீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம், நீங்கள் வருகின்ற வரை இங்கு யாராவது ஒருவர் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் நீங்கள் சென்று வாருங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த சபை, அந்த கூட்டம் அப்படியே மௌனம் காக்கிறது. சிறிது நேரம் அந்த சபை அப்படியே அமைதியாக மௌனம் காக்கிறது. அந்த மௌனத்துக்கு பிறகு பின்னால் இருந்து ஒரு குரல் வருகிறது, அவருக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டே முன்னால் வருகிறார்கள் சையதுனா அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரொம்ப மூத்த சஹாபி, அவருக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு முன்னால் வருகிறார்கள். அப்படி வந்தவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஃபஇன்ன ஹரப, ஒருவேளை அவர் வராமல் அப்படியே ஓடிவிட்டார் என்று சொன்னால் ல துகீமு அலைகள் ஹத்த,
அதற்கான குற்றத்தை நான் உங்கள் மீது நிறைவேற்றுவேன் என்று சொல்கின்ற பொழுது, பரவாயில்லை, அவருக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல அந்த நபர் அனுப்பி வைக்கப்படுகிறார். ஒரு நாள், 2 நாள் கடக்கிறது. 3வது நாள் முடிவதற்கான நேரம் நெருங்கி கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட மகரீபுடைய நேரம் நெருங்கி விட்டது. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து விட்டது. அவர் வராமல் விட்டால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்களே, ரொம்ப மூத்த சஹாபி, அவர்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட்டு விடுமே என்று சஹாபாக்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகிறதோ என்ற அந்த ஒரு பயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலே அவர் ஓடோடி வந்து விட்டார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு தப்பித்து செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததே, நீங்க அப்படியே சென்றிருக்கலாமே, ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சிறிது காலம்தான் ஆகிறது. லகத ஹஷீது, நான் பயப்படுகிறேன், ஐயுகால், இப்படி பேசப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். லகத ஸஹபல் வஃபாஉ பில் அஹதி மினன் நாஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து கொஞ்ச காலத்திலேயே இந்த மக்களிடத்திலே வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய குணம் தான் நீங்கி விட்டது என்று மக்கள் பேசி விடுவார்களோ என்று நான் பயந்தேன். எனவே நான் ஓடோடி வந்து விட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார். இப்பொழுது அபூதர் கிஃபாரி அவர்களை பார்த்து உமர் கேட்கிறார்கள், அவர் வராமல் இருந்திருந்தால் அந்த குற்றம் உங்கள் மீது பிடிக்கப்பட்டிருக்குமே, உங்கள் மீது ஹத்து நிறைவேற்றப்பட்டிருக்குமே, எந்த தைரியத்தில் நீங்கள் முன் வந்தீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இன்னி ஹஷீது, நானும் ஒரு விஷயத்தை பயந்தேன். லகத் ஸஹபல் கைரு மினன் நாஸ், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த மக்களில் ஒருவருக்கொருவர் நன்மையை நாடக்கூடிய செயல் இல்லாமல் போய்விட்டதே என்று பேசப்பட்டு விடுமோ என்று பயந்தேன். எனவே நான் அவருக்காக முன்வந்தேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது அவர் மீது ஹத்தை நிறைவேற்றுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இப்போ அந்த சகோதரர் வந்து சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, அவரை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவரை நாங்கள் மன்னித்து விட்டோம், அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அமீருல் முஃமினீன் கேட்கிறார்கள், ஏன் என்பதாக. நக்ஷா, நாங்கள் பயப்படுகிறோம். லகத் ஸஹபல் அஃபு மினன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த மக்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாமல் போய்விட்டதோ என்று பேசப்பட்டு விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். எனவே அவரை நாங்கள் மன்னித்து விடுகிறோம், விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த சபை முழுவதும் அங்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த சபை முழுவதும் ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. ஆக வாக்குறுதி நிறைவேற்றுவது என்பது சாதாரண ஒன்றல்ல, அல்லாத ஈமானில் ஒரு பகுதி என்பதாக சொல்லி காட்டினார் என்று சொன்னால் அதோட விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குறுதி விஷயத்தில் நம்ம கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், அஃபு பில் உகூத், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்பதாக இறைவன் தன் திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். மக்கமா நகரிலே ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தை உசைல் ஆகிய இருவரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்படுகிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்ட சமயத்திலே மக்கத்து காஃபிர்கள் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடாது என்பதாக அவளை தடுத்து நிறுத்துகிறார்கள். எங்களுக்கு எதிராக அங்கு சென்று ஒரு கூட்டத்தை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களுக்கு எதிராக எங்களுக்கு சண்டையிடுவதற்கு, போரிடு செய்வதற்கு ஒரு படையை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? எனவே உங்களை அனுப்ப மாட்டோம் என்பதாக ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களையும் அந்த உசைன் ரலியல்லாஹு அவர்களையும் தடுக்கிறார்கள். அப்பொழுது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லன் சரிஃபன்ன இலல் மதீனா, எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் மதீனாவுக்கு சென்று விடுகிறோம். ஒரு ஈமானிய ஒரு வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்வதற்கு நாங்கள் மதீனா சென்று விடுகிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். லா நுகாத்திலு அலைக்கும் அபதா, எந்த காலத்திலும் உங்களுக்கு எதிராக நாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம், எங்களை விட்டுவிடுங்கள் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்கள் விடப்படுகிறார்கள். பின்னால் பத்ருடைய யுத்தம் வருகிறது. சஹாபாக்களெல்லாம் பத்ருக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு வந்து நடந்த நிகழ்வை சொல்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அவர்கள் காஃபிராக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதற்கு பகரமாக அவருக்கு எதிராக நீங்கள் இறைவனுக்கு துஆ செய்யுங்கள். ஆனால் இந்த நேரத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணமாக நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். ஆக வாக்குறுதியை நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். யாருக்கு? கிஸ்ரா மன்னனுடைய அந்த ஒட்டியானமும் அந்த கிரீடமும் சுராக்கா என்பவருக்கு அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிளம்பி விட்டார் என்ற செய்தியை அறிந்த மக்கத்து தலைவர்கள் எல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார்கள்.
அந்த இருவரையும் யார் மீட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் சன்மானமாக பரிசாக வழங்கப்படும் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். 100 ஒட்டகம் என்ற உடனேயே பல பேர் அவர்களை தேடி பல திசைகளில் புறப்பட்டார்கள். அப்படியாக சுராக்கா என்பவரும் பெருமானாரை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே புறப்பட்டு சென்றார். 100 ஒட்டகம் என்று ஆசை எல்லோருக்கும் வந்து விட்டது. எல்லோரும் புறப்பட்டார்கள். சுராக்கா தான் பெருமானாரை நெருங்கினார். பெருமானார் சமீபத்திலே வந்து விட்டார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவுக்கு எதிராக இனிவிடுத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய குதிரையை பூமியில உள்ளே வாங்கி விட்டான். அவர் நகராதவனும் அல்லாஹ் பூமியில பிடித்து விட்டான். இப்பொழுது சுராக்கா பெருமானத்திலே கெஞ்சுகிறார், கதறுகிறார், நாயகமே என்னை விட்டு விடுங்கள், நான் அப்படியே திரும்பி சென்று விடுங்கள் என்பதாக சொல்ல பெருமானார் மீண்டும் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அந்த பூமி அவரை விடுகிறது. இருந்தாலும் 100 ஒட்டகம் என்ற ஆசை அல்லவா, அந்த ஆசை விடவில்லை. 2வது முறையாக பெருமானாரை பின்தொடர்ந்தார். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக துஆ செய்கிறார்கள். மீண்டும் பூமி அவரை உள்ளே பிடித்துக் கொள்கிறது. இந்த 2வது முறையும் அவர் கெஞ்சுகிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்து அவரை விடுவிக்குமாறு துஆ செய்கிறார்கள். அவர் விடுவிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராக்காவுக்கு பார்த்து சொல்கிறார்கள், சுராக்கா நீ என்னை பின்தொடராமல் அப்படியே சென்று விட்டாய் என்று சொன்னால் பின்னால் கிஸ்ரா நாட்டு மன்னருடைய கிரீடமும் ஒட்டியானும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார்கள். பின்னால் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம். கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த கிஸ்ரா மன்னருடைய எல்லா பொருட்களும் முன்னால் வைக்கப்படுகிறது. இப்போ சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாக்குறுதி இப்பொழுது நிறைவேற்றப்பட போகிறது என்பதாக சொன்னார்கள். சுராக்கா பெருமானாரை பின்தொடர்ந்த போது அவர் இளமையாக இருந்தார். இப்பொழுது அவர் 80 வயதை கடந்து விட்டார். இருந்தாலும் பெருமானாருடைய வாக்கு இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது என்பதாக சொல்லி சுராக்காவை அழைத்து வர சொல்லி அந்த ஒட்டியானமும் கிரீடத்தையும் அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸலபஹுமா மின் கஸ்ரி இப்னு ஹுர்முஸ். அந்த கைசர் மன்னனிடமிருந்து அந்த ஒட்டியானத்தையும் அந்த கிரீடத்தையும் அகற்றி அதை அல்பஸஹா சுராக்கத்துல் ஆராபி, அரபி இனத்தை சார்ந்த அந்த சுராக்காவுக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் முஃமின்களாக இருக்கிறோம். வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஈமானிய பண்பில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நசீபையும், கொடுத்த வாக்கை சரியான முறையில் நிறைவேற்றி அதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய நசீபையும் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.